பூமி மெது மெதுவாக பயணங்கள் போல தொடங்கிடவா மனம் ஒரு கலம் கொதிகலனாக தவறுகளின் செதியனவான விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னா பூத்தானிக்கட் டேம். நானும் என் அண்ணாவும் வந்திருக்கோம். இது ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சது. ஸோ இன்றைக்கி தான் ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இந்த பூத்தானிக்கட் டேம் இதை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேமை வந்து 2 பூதங்க தான் கட்டிச்சு. இதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. நாட் சிவா, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதியோட ஸ்டோரி தான். சிவன் வந்து கோச்சிக்கிட்டு போய் ஒரு கோயில்கிட்ட இருப்பாங்க. அது இங்கே தான் இந்த கேரளாவில் இந்த பிளேஸ். ஓகே, அங்கே ஒரு கோயில்கிட்ட போய் தியானம் பண்ண இருந்துருவாங்க. ஸோ பார்வதி கிட்ட சண்டை போட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு 6 மந்த் ஆகுது. எப்படி இருந்தாலும் ஒரு ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் நமக்கு கூடயே நம்ம வீட்டில் யாராச்சும் இருந்து இல்லாமல் இருந்தால் நமக்கு ஒரு ஃபீல் தரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் பார்வதிக்கும் தோணி மறுபடியும் சிவன் எப்படியாச்சும் நம்ம இங்கே கொண்டு வரணும், கைலாயத்துக்கு கொண்டு வரணும் நினச்சாங்க. இந்த டைம் பார்வதி வந்து சிவன் எங்கே இருக்காங்க போய் தேடி தேடி பார்த்ததுல லாஸ்ட்டில் வந்து இந்த கோயில்கிட்ட இங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் பார்வதியாக கூப்பிட்டா சிவன் வரமாட்டாங்கன்னு தெரியும். ஸோ சிவனை அவங்க தியானத்துலேருந்து டிஸ்டர்ப் பண்ணி எப்படியாச்சும் வர வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த பூதங்கள்லாம் இருக்குல்ல அவங்கக்கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்களும் இல்லை என்னால் பண்ண முடியாது, பிகாஸ் சிவன் வந்து அவங்க பார்வையால் நம்மளை எரிச்சிடுவாங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி பார்வதி சொல்கிறாங்களே சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் பண்ணாங்க. பூதங்களுக்கு நைட்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மார்னிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ நான் வந்து மார்னிங் ஆச்சுன்னா இன்டிமேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்வதி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த நைட் ஆனோன்னா இந்த பூதங்க வந்து அங்கே வந்து பாலம் கட்ட ஆரம்பித்தாங்க. பிகாஸ் இந்த பாலம் கட்டி அந்த தண்ணி அந்த சைடு போச்சுன்னா சிவனோட இது வந்து தியானம் வந்து கலைஞ்சிரும்னு சொல்லிட்டு ஸோ இவங்களும் நைட்டு வந்து கெட்ட ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா இது வந்து சிவனுக்கு தெரிஞ்சு, சிவனுக்கு எல்லாமே தெரியுமே என்ன நடக்குது இது எல்லாமே தெரிஞ்சனால சிவன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கோழியோட உருவம் எடுத்து கோழி காலை சேவலாக பூ உள்ள காலையில். ஸோ அதனால் இது பண்ணோன்னே இந்த பூதங்கள்லாம் நினச்சிச்சு ஐயோ என்னது காலையில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாலத்தை பாதியில் விட்டுட்டு போனது தான் அந்த ஸ்டோரி. ஸோ அதனால் அந்த பாலம் வந்து பாதியோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இதில் வந்து 2 பாலம் இருக்குது. ஒன்று வந்து ஓல்டு பாலம், இப்போ ஒன்றான வந்து நியூ. ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எது ஓல்டு நியூலே எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் ஓல்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் சைடில் கட்டியிருக்கிறது நியூ பாலம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நிறையா தண்ணியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உள்ளே ஒரு என்ட்ரி ஃபீஸ் கட்டி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்து என்ட்ரி ஃபீஸ் கட்டி நாங்கள் வந்தோம். பிகாஸ் நாங்கள் எங்கள் 2 பேர்த்துக்கு டிக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு
பைக் வச்சுருந்தோம். ஸோ அதுக்கும் சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி உள்ளேயும் 2 பேத்துக்கு டிக்கெட் எடுப்பாங்க. பட் நாங்கள் போனது ஈவினிங் தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ எங்களால் வந்துட்டு உள்ளே போக முடியல. ஸோ 4:00 ஆனனால எங்களை வந்து அவங்க உள்ளே இல்லை. பிகாஸ் 6:00 ஆச்சுன்னா இருட்டாயிரும். அதனால் வந்துட்டு அவங்க 4 to 5 அந்த மாதிரி டைம்லேயே அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அங்கே வந்து நிறைய தண்ணி இருக்கும். நம்ம வந்து தண்ணியில் விளையாடலாம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். பட் என்னால் போக முடியல. பட் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக போவேன். எங்கள் அண்ணா ஆல்ரெடி போயிருக்கான். அதனால் அவன் சொன்னான். பட் நெக்ஸ்ட் டைம் இதே இடத்துக்கு நாங்கள் மறுபடியும் போகலான்னு இருக்கோம். மட்டும் இல்லாமல் இங்கே எடுத்து நிறைய ஃபோட்டோஸ் கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். அப்படியே சூரியன் அந்த மறையிறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கேருந்து பார்க்கும்போது நிறையா மலை, அந்த தண்ணி எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய குரங்குங்களாம் இருந்துச்சு. நிறைய ஐஸ்கிரீம்லாம் வித்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பை.